இந்த மாத்திரை இருந்தா போதுங்க. இனி மிக்ஸி அடிக்கடி ரிப்பேர் ஆகாது. மிக்ஸி ரிப்பேர்ன்னு கடைக்கு ஓட வேணாம். உங்க காசையும் நீங்க நெறையா செலவு பண்ண வேண்டாம். உங்க காச மிச்சம் பண்ணி உங்க வீட்டு வேலைகள ரொம்ப எளிமையா முடிக்க நெறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாளினி மார்னிங் குக்கிங். முதல் டிப்பு, நம்ம வீட்ல இடியாப்பம் போன்ற ஒரு சில ரெசிபிக்கு தேங்காய் பால் பிழிவோம். தேங்காய் பால் எடுத்த பிறகு அந்த தேங்காயோட சக்கைய வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த தேங்காய் சக்கைய நம்ம இது போல கூட பயன்படுத்தலாங்க. இப்போ நான் தேங்காய் பால் பிழிஞ்ச பிறகு அந்த சக்கை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி வெறும் கடாய், அதாவது ட்ரையான ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. இதில் பால் பிழிஞ்சதுக்கப்புறம் எடுத்த தேங்காயோட சக்கை மட்டும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதில் இருக்கிற மாய்ச்சர் போன பிறகு லேசாக வாசனை வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் பொரியல் ரெசிபி பண்ணுறீங்களோ அதில் இந்த தேங்காய் பூவை தூவி கொடுங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியா. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் வீட்டில் அதிகமாக கொசு தொல்லை இருக்குதுன்னா அப்போனா அதை கண்ட்ரோல் பண்ண இந்த 2 பொருள் போதுங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற துணி காய போடுற கிளிப்பு ஒன்று எடுத்துக்கலாம். இந்த கிளிப்பை சுற்றியும் இது போல் டபுள் சைடு டேப்பை ஒட்டி விட்டுருங்க. நல்ல ஸ்ட்ராங்கான குவாலிட்டி இருக்கிற டபுள் சைடு டேப் வாங்கி அந்த கிளிப்போட சைடு பகுதியில் ஒட்டி கொடுத்துருங்க. இப்போ இந்த கிளிப்பை அப்படியே நம்ம வீட்டில் இருக்கிற உயரமான டைல்ஸ் ஏரியாவில், அப்படி இல்லைன்னா உயரமாக இருக்கிற கதவு சைடில் ஒட்டி விட்டுறலாம். ஏன்னா இது குழந்தைங்க கைக்கு எட்டாதவாறு பயன்படுத்தணும். இது கொசு ஊதுபத்திக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் சாமிக்கு ஊதுபத்தி ஏற்றுவோம். ஒரு சில இடங்களில் ஷெல்ஃப் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்துங்க. ஒரு கிளிப்பை இது போல் உயரமான இடத்துல ஒட்டி விட்டுருங்க. ஸ்வீட் பாக்ஸோட மூடி இல்லைனா ஒரு ஃபுட் கண்டெய்னரோட மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை அந்த கிளிப்பில் மாட்டி விட்டுருங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்கா போல் அந்த கிளிப்போட அந்த மாற்ற பகுதியை கீழ்ப்பக்கம் வச்சுட்டு இது போல் ஒட்டிடுங்க. இப்போ இந்த பாக்ஸோட மூடியை அதில் செட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் நம்ம ஊதுபத்தியோ இல்லை கொசு ஊதுபத்தியோ அந்த கிளிப்பில் மாட்டி விடலாங்க. இந்த புகையெல்லாம் எரிஞ்சு அதிலேருந்து கிடைக்கக்கூடிய சாம்பல் இந்த தட்டிலேயே கலெக்ட் ஆகிடும். இதனால நமக்கு க்ளீன் பண்ணணுங்கிற வேலையும் இருக்காது. இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பால் காய்ச்சும் போது நம்ம பக்கத்துலேயே நின்னாலும் சட்டுன்னு பொங்கி ஊற்றிடுங்க. பால் பாத்திரம் மேலே பொங்கி வழிஞ்சிரும், அடுப்பு மேலே பொங்கி வழிஞ்சிரும், பர்னர் மேலே கூட பொங்கி வழிஞ்சிரும். நீங்கள் ஒரு துளி அளவு இதை மட்டும் சேருங்க. இனி பால் பொங்கி வெளியில் வரவே வராதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா. நீங்கள் எப்போல்லாம் பால் காய்க்க போகிறீங்களோ பால் காய்ச்சறதுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தை அடுப்பில் வைப்பீங்க. அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு துளி அளவு நெய், நம்ம வீட்டில் நெய் வச்சுருப்போம், அந்த நெய் எடுத்துக்கோங்க. ஒரு துளி அளவு நெய்யை இந்த பாத்திரத்தோட விளிம்பு பகுதியில் பூசி விட்டுருங்க. இந்த மாதிரி நெய் பூசின பிறகு பால் பொங்குனாலும் நமக்கு பாத்திரத்தை விட்டு வெளியில் வரவே வராது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியா. நம்ம சிம்மில் வச்சா கூட பால் பொங்கி அந்த பாத்திரத்தோட ஓர பகுதியில் பர்னர்லலாம் வலிஞ்சு அந்த இடமே க்ளீன் பண்ணுறா போல் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பால் பொங்கி வெளியில் வரவே வராது. நமக்கு க்ளீன் பண்ணணுங்கிற எக்ஸ்ட்ரா வேலையும் இருக்காது. இப்போ தீபாவளி வரப்போகுது. நம்ம வீட்டில் அதிகமாக மிக்ஸி ஜார் பயன்படுத்துவோம். குறிப்பாக மிக்ஸி ஜாரில் அரிசி மாவு போன்ற பொருட்கள் எல்லாம் அரைக்கும் போது மிக்ஸி ஜாரோட பிளேடோட ஷார்ப்னஸ் குறைஞ்சு போயிடுங்க. இதனால மிக்ஸி ஜாரை கடையில் கொடுத்து பிளேடு மாத்திரதா இருக்கும். நீங்கள் இது போல் மிக்ஸி ஜாரோட பிளேடை அடிக்கடி மாற்ற தேவையில்லைங்க. உங்கள் வீட்டில் மாத்திரை வாங்குவீங்கன்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த காலியான கவரை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அலுமினியம் கலந்த மாத்திரை கவர் தான் இதுக்கு பயன்படுத்தணும். அப்படி இருக்கிற மாத்திரை கவர் கிடைச்சதுன்னா எப்பயும் எடுத்து வச்சுக்கோங்க. அதை இது போல் இந்த மாதிரி மிக்ஸி ஜார் உள்ள கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி போட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸியை நம்ம வெறுமனை ஓட விட்டால் போதுங்க. நல்லா ஒரு 3-4 வாட்டி சுற்றி சுற்றி எடுங்கங்க. இதில் போட்டிருக்க இந்த மாத்திரை கவர் இந்த பிளேடை நல்லா ஷார்பன் பண்ணி கொடுக்கும். இதனால நம்ம இதில் போடுற அரிசியாக இருக்கலாம், தேங்காயாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நல்லா பட்டு போல் மையாக அரைச்சி கிடைக்குங்க. தீபாவளி சமயத்துலலாம் நம்ம ரொம்ப திணறுவோம், நிறைய பொருட்கள் அரைச்சி பயன்படுத்துவோம். இதனால மிக்ஸி ஜார் பிளேடோட ஷார்ப்னஸ் குறைஞ்சி போயிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஷார்ப்னஸ் குறையவே குறையாது. நம்ம தேவைப்படும் போது ஷார்பன் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த ஸ்டேட்லேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க. இப்போ நம்ம அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான
டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் மிக்சியை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது இது போல் அழுக்கு சேர்ந்துடும். நான் வீடியோக்காகவே க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். இப்போ நான் இந்த மிக்சியை ரொம்ப எளிமையான முறையில் ஒரே நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வருஷம் பழைய மிக்சி வச்சுருந்தாலும் இந்த மெத்தட் செய்யும்போது நல்லா புது மிக்சியாக மாறிடுங்க. இது போல் நீங்கள் மிக்சியை க்ளீன் பண்ணி வைக்கிறதுனால மிக்சியும் உங்களுக்கு ரிப்பேர் ஆகாது. ஆமாங்க, மிக்சியை அழுக்கோட பயன்படுத்தும் போது நமக்கு சீக்கிரமாக ரிப்பேர் ஆகும். அது எப்படின்னு பின்னாடி சொல்கிறேன். இப்போ மிக்சியை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இது க்ளீன் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற அந்த ஜார் வைக்கிற பகுதியில் கொஞ்சம் உப்பு தூளை சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல விடாப்பிடியான அழுக்கு சேர்ந்துருக்கு. இப்போ இது மாதிரி ஒரு பாதி எலுமிச்சை பழம் எடுத்துருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துட்டு பல் விளக்குற டூத் பேஸ்ட் சும்மா ஒரு துளி சேர்த்தால் போதுங்க. இப்போ இந்த 3 பொருட்கள் பயன்படுத்தி இதை அப்படியே மிக்சி மேலே வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க. உள்ளே எந்த இடத்துல அழுக்கு இருக்குதோ அந்த இடத்துலலாம் நல்லா அந்த எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு இது போல் தேய்ச்சி கொடுங்க. மிக்சியோட எல்லா சைட்லேயும் இது போல் தேய்ச்சி கொடுத்துடுங்க. இதை தேய்ச்ச பிறகு ட்ரையான ஒரு ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாத ஒரு ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்க்ரப்பை பயன்படுத்தி இந்த மிக்சி மேலே இருக்கிற இந்த அழுக்குகளை நம்ம க்ளீனாக ஆக்க முடியும். இப்போ பார்த்தாலே தெரியும் மிக்சி நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. சும்மா ஒரு நிமிஷம் கூட ஆகலைங்க, அழகாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதில் இருக்கிற அழுக்கு கரைகள் எல்லாம் போன பிறகு ஒரு ஈரமான துணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட தண்ணி சொட்டக்கூடாது, ஆனால் துணி ஈரம் இருக்கணும். அதுபோல் துணியை நல்லா பிழிஞ்சு இது போல் எடுத்துக்கோங்க. இந்த ஈர துணி பயன்படுத்தி மிக்சி மேலே நல்லா தொடச்சி கொடுங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உள்ள மோட்டரில் தண்ணி போயிடுச்சுன்னா மோட்டரும் நமக்கு ஃபால்ட் ஆகும். நம்ம கை வச்சாலும் கரண்ட் ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணி கொஞ்சம் கூட பயன்படுத்தக்கூடாது. ஈரமான துணி தான் பயன்படுத்தியிருக்கேன். நல்லா இது மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் மிக்சி நல்லா பலன்னு புதுசு போல் இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ அழுக்கு சேர்த்துருந்தாலும் இந்த மெத்தடு செய்யும்போது ஒரே நிமிஷத்தில் க்ளீன் பண்ணலாங்க. மிக்சியை நம்ம க்ளீன் பண்ண பிறகு மிக்சி ரிப்பேர் ஆகாமல் இருக்க இந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணணும். பொதுவாக மிக்சியை நம்ம சுற்றும் போது மோட்டார் ஹீட் ஆகுங்க. இந்த மோட்டரோட சூடை குறைக்கிறதுக்காக தான் மிக்சியோட நான் கை வச்சு காமிச்ச இடத்துல கேப் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப் வழியாக வெளியில் இருக்க காத்தோட்டம் போய் நல்லா அந்த சூடை குறைக்கும். இதனால மோட்டார் ஓவர் ஹீட் ஆகாமல் மெயின்டைன் ஆகும். இந்த இடத்துல அழுக்கு சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக அதை நம்ம க்ளீன் பண்ணணும். அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா மோட்டார் அதிக ஹீட் ஆகாது. மோட்டார் அதிக ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மாத்திரை கவர் எடுத்துருக்கிறேன். இந்த கவரோட ஒரு முனையை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா நமக்கு கூர்மையான கத்தி போல் இருக்குங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க எந்த மாத்திரையிலிருந்தும் நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு எடுத்தால் போதுங்க. இதை இந்த கேப்குள்ளே நுழையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட முனைகள் நல்லா கூர்மையாக இருக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கிற அழுக்கை சுரண்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அந்த அழுக்கெல்லாம் நம்ம எடுத்துட்டோன்னா வெளியில் இருக்க காற்றோட்டம் நல்லா உள்ளே போகும். இந்த கேப்பில் அழுக்கோ தூசியோ படிஞ்சதுன்னா உள்ளே ஓடுற மோட்டரோட ஹீட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். இதனால மிக்சி ரிப்பேர் ஆகிறதுக்கும் மோட்டார் ரிப்பேர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்போல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த இடத்த மறக்காமல் க்ளீன் பண்ணுங்கள். இந்த இடம் க்ளீனாக இருந்தால் உங்கள் மிக்சி அடிக்கடி ரிப்பேர் ஆகாது. அடிக்கடி ரிப்பேர்னு கடைக்கும் நம்ம ஓட வேண்டாம். இந்த ஐடியாக்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட காசையும் வீண் விரயம் பண்ண வேண்டாம். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.